ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம காவேரி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே உள்ள எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைக்கிறாங்க. லேபர்ஸும் இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பூர்ணா இருந்துட்டு, மேடம் சார் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வேலையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம பூர்ணாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம காவேரி விஜய் ஃபோன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயுமே சரி காவேரி வீட்டுக்கு வந்தானா வீட்டிலே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம குமரன் வந்து ஷூட்டிங்கில் ரொம்பவே நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரொமான்சிங் சீன் வந்ததுமே அவர் ஒரு மாதிரி தடுமாறிடுறாரு. அந்த ஹீரோயினை ஹக் பண்ணுறம்போது நம்ம கங்கா தான் ஞாபகத்துக்கு வராங்க. கங்கா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அதவே யோசிக்கிறாங்க. அதனால ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களால நடிக்கவே முடியல. உடனே அவங்க மேலேருந்து கையெடுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால என்னப்பா நீ இப்படி நடிக்கிற, என்ன தான் உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. இங்கே குமரன் இருந்துட்டு இன்னும் ஒரே டைம் சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, ஒரு டைம் சான்ஸ் கொடுத்துச்சுல, நீ ஒழுங்காக பண்ணல, அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, அடுத்தது போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே குமரன் வந்து எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. குமரன் வந்து ரொம்ப சூப்பராக நடிக்கிறாங்க. அதே சமயம் அது வந்து ரொமான்சிங் சீனு. இந்த சீனை நம்ம கங்கா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம குமரன் கூட சண்டை போட தான் போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரி சரி விஜய் கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கால் பண்ணுறாங்க. நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே நம்ம விஜயுமே காவேரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் வந்த பாடு இல்லை. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது நம்ம விஜய்க்கு. வெண்ணிலா வந்து விஜய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி மூச்சு வாங்குறாங்க. உங்கள் பேர் தானே விஜய், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கால் பண்ணுறாங்க. விஜய் இருந்துட்டு காவேரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க.